அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நம்ம ஊர் ஈரோடு என்னும் ஒரு பதிவு, பகுதி 2. இன்று நாம் ஈரோட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோயில் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கோயில் ஈரோடு மணிக்கூண்டு அருகில் இருக்கிறது, அதாவது கோட்டை என்று சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கிறது. சென்ற பதிவில் நாம் பார்த்த கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், ஆருத்ர கபாலீஸ்வரர் என்று இந்த கோயிலுக்கு பெயர். நாங்கள்லாம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் என்று சொல்வோம். அதோடைய பழைய பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டீஸ்வரர் கோயில் என்று பெயர். வாருங்கள், அந்த கோயிலை இப்பொழுது காணலாம். இந்த திருக்கோயிலுக்கு ஆருத்ர கபாலீஸ்வரர் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், ஆருத்ரம் என்றால் ஈரம் என்று பெயர், கபாலம் என்றால் மண்டை ஓடு. எனவே ஈரமான மண்டை ஓட்டை வைத்திருப்பவர் என்ற காரணத்தால் ஆருத்ர கபாலீஸ்வரர் என்று இந்த திருக்கோவிலுக்கு பெயர் வந்தது. இது ரொம்ப தொன்மையான கோயில். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு கோயில். அப்போ ஈரோட்டில் சூரம்பட்டி என்ற ஒரு இடம், அந்த சூரம்பட்டியில் லட்சுமிகாந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போ இங்கே கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வன்னி மரம், அந்த இடத்துல ஒரு யாகம் வேள்வி செய்வதற்காக நிறைய பால் குடங்களெல்லாம் கொண்டு வராங்க. அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த பால் குடங்கள் கவிழ்ந்து விடுகிறது, எல்லா பாலும் கொட்டி விடுகிறது. ஒரு குடம் இல்லை, தொடர்ந்து பல குடங்கள் கொண்டு வந்து அங்கே வைக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் தவறி கொட்டி சிந்தி விடுகிறது. மன்னருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இது, இந்த இடத்தில் எவ்வளவு முறை நாம் பால் வைத்தாலும் கொட்டி விடுகிறது என்று அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது அங்கு சுயம்பு லிங்கமாக ஈஸ்வரன் அங்கு காணப்பட்டார். அவரைத்தான் அவர் எடுத்து வழிபட்டு இந்த கோவில் உருவானது என்பது ஒரு தல வரலாறாகும். பிறகு இந்த கோயிலுக்கு மற்றொரு பெயர், இந்த இறைவனுக்கு தொண்டீஸ்வரர் என்று பெயர். ஏன் தொண்டீஸ்வரர் என்றால், இந்த திருத்தலத்தில் காலையில் கோவில் திறந்தது முதல் மாலை கோவில் நடை சாத்தும் வரை தொண்டர்கள் திருப்பணி செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த நேரமும் தொண்டர்கள் புடைசூழ சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பணி செய்து கொண்டிருப்பார்கள். எனவே தொண்டீஸ்வரர், அதாவது தொண்டர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஈஸ்வரர், அதனால் இவருக்கு தொண்டீஸ்வரர் என்று பெயர். இதற்கு பின்னால் ஒரு கதை சொல்லப்படுகிறது. மிகவும் பழமையான அந்த காலத்தில் தாண்டவன் என்று ஒரு நெசவாளி இருந்தார். ரொம்ப வறுமையில் இருக்கார், ஏழ்மையான குடும்பம். சிவபெருமான் திருவிளையாடல் அவரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு முதியவராக அவர் வீட்டுக்கு வரார். தாண்டவன் இல்லை, அவர் மனைவி இருக்காங்க. அவங்கக்கிட்ட, அம்மா ரொம்ப எனக்கு குளிராக இருக்கிறது, எனக்கு ஒரு போர்வை கொடுங்க என்று, அதாவது துண்டு இருந்தால் கொடுங்க என்று கேட்கிறார். அப்போ அவங்க கிட்ட கிடையாது. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் கணவர் வெளியில் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு இந்த மனைவி அவங்க கேட்குறோம். அப்போ அந்த வந்த முதியவர் சொல்கிறாரு, நான் எங்கேம்மா இருக்க போகிறேன், இந்த ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலுடைய வாயிலில் தான் இருப்பேன், அங்கே எனக்கு இந்த துண்டை கொடுங்க என்று சொல்கிறார்.
அதே போல் கணவன் வந்ததும் அந்த அம்மையார் தன்னுடைய கணவிடம் இந்த நடந்தவற்றை சொல்கிறார். இவருக்கு கிட்ட துண்டு கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய முதலாளிகிட்ட போய் ஒரு துண்டை கடனாக வாங்கி கொண்டு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அங்கே போகிறாரு. போய் பார்த்த உடனே அந்த முதியவர் இருக்கார், அந்த துண்டை கொடுக்குறார். அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில் அர்ச்சகர் நடையை திறந்து இறைவன் சன்னதியை திறக்கும் பொழுது புதிதாக இறைவன் மீது ஒரு துண்டு அங்கு போர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியம், இந்த துண்டு நாம் இப்படி போடவே இல்லையே நேற்று, இது எப்படி வந்தது என்று. உடனே எல்லாரும் அதிசயமாக வராங்க. அப்போ இந்த தாண்டவன் முதலாளியும் வராங்க. வந்துட்டு அவர் சொல்கிறார், இது நேற்று நான் அந்த தாண்டவனுக்கு கொடுத்த துண்டு, இந்த துண்டு வந்து தாண்டவன் தான் யாருக்கும் தெரியாமல் இறைவன் மேலே போத்திருக்கிறார் என்று தாண்டவனை கட்டி வைத்து அடிக்க முயல்கிறார்கள், உண்மையை சொல்லி என்று. அப்பொழுது இறைவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய ஒரு குழந்தையோடைய உள்ளத்தில் போய் அவர் அருள் வாக்கு போல் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது என்னுடைய திருவிளையாடலில் ஒன்று, என்னுடைய தொண்டனுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். தாண்டவன் மிகவும் நல்லவன், அவரை விடுதலை செய்யுங்கள் என்று சிவபெருமான் கூறுகிறார். எனவே இந்த திருத்தலத்திற்கு தொண்டீஸ்வரர் என்று பெயர். அதாவது லட்சுமிகாந்தன் முதலில் இந்த சிவலிங்கத்தை எடுத்தார். சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஆவுடையார் பீடம் எல்லாம் சேர்ந்து 1.5 அடி, சிவலிங்கம் 1/2 அடி. மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் அவருடைய கீர்த்தி மிக பெரியது. லட்சுமிகாந்தனுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் வந்த மன்னர்கள் இந்த கோயிலை மிக பெரிய அளவில் திருப்பணிகள் செய்து அதை மிக சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். சிவபெருமானுக்கு சேடீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. சேடீஸ்வரர் என்றால் பெண்களால் வணங்கப்படுபவர். இந்த திருக்கோவில் பெண்களும் அதிக அளவில் திருப்பணி செய்கிறார்கள். ஏன் ஒரு சேடீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தால், முதல்ல ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய இரட்டை குழந்தைகள் பிறந்த ஊர் ஈரோடு. அதாவது ரம்பை ஊர்வசி 2 பேரும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவகுரு வியாழ பகவான் அங்கு வருகிறார். அவரை மதிக்காமல் இருந்த காரணத்தால் அவர் சாபம் கொடுத்துட்றார். 2 பேரும் வந்து மானிட பிறவி எடுத்து நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரம்பை ஊர்வசி 2 பேரும் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்துறை அப்படிங்கிற இடத்துல இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறாங்க. சிறுநல்லாள் பெருநல்லாள் அப்படிங்கிற 2 பேர். இந்த சாபம் நீங்கணும்னா 12 ஆண்டுகள் அங்கே ஆருத்ர கபாலீஸ்வரை வணங்கினா சாபம் நீங்கும் என்று அவர் இந்திரன் வியாழ பகவான் சொல்கிறார். எனவே இவங்க 2 பேரும் 12 ஆண்டுகள் இந்த சிவனை வணங்கி சிவன் அருளை பெறுகிறார்கள். அதனால் சிவபெருமான் என்ன அருள் செய்கிறார் என்றால், பூந்துறை நாட்டில் பொன்மாரி புலியை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வறுமையாக இருந்த காரணத்தால் ஒரு மலையை 2 பேருக்கும் ஆளாளுக்கு ஒரு மலை கொடுக்கிறார். அதாவது தங்கமயமான மலை. ஒரு மலை பொன்மலை, இன்னொன்று கனகமலை. இது எங்கே இருக்குன்னா மொடக்குறிச்சி பக்கத்தால் எழுமாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த மலை இன்றும் இருக்கிறது. எனவே இந்த சிவபெருமானுக்கு சோடீஸ்வரர் என்றும் பெயர். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை உடையது. 2 ராஜகோபுரம் இருக்கிறது இந்த கோயில். இறைவனுக்கு தனியாக ஒரு ராஜகோபுரம், இறைவிக்கு ஒரு கோபுரம் என்று 2 ராஜகோபுரம் இருக்கிறது. இறைவி வாரணாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள், வாரணி அம்மை என்று அழைக்கப்படுகிறாள். இந்த அம்மன் 4 அடி உயரம், 4 திருக்கரங்கள், கருணையே பொங்கும் அந்த விழிகள், நமக்கு பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக திகழ்கிறாள் வாரணாம்பிகை. இந்த திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கொங்கு சோழன் ஆட்சியில் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. முக்கியமாக இது சூரியன் வழிபட்ட தலம். அதனால் இங்கே மாசி மாதம் 25ஆம் தேதி, 26, 27 இந்த 3 நாட்கள் சூரிய ஒளியானது சிவபெருமான் மீது விழுகிறது. அப்போ சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது என்பது ஒரு சிறப்பு அம்சம். இந்த கோயிலில் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. அவ்வளோ தொன்மையான கோயிலாகும்.
அடுத்தது இந்த கோயிலில் அடுத்த சிறப்பு என்று சொன்னால், எல்லா கோயில்களிலும் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பார்கள். அவர் ஒருவர் மட்டும் அமர்ந்திருப்பார். இந்த திருக்கோவிலில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று காரைக்கால் அம்மையார், அடுத்தது பெருமிழலை குறும்பநாயனார், வாயிலார், பூசலார் ஆகிய 4 நாயன்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னாங்க, இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படின்கிறவர் யோக நிலையில் இறைவனை அடைந்தவர். அதனால் அவருக்கு சிறப்பு கொடுத்து அமர்ந்தவாறு இங்கு செய்திருக்கிறார்கள். அடுத்தது வாயிலார் நாயனாரும் பூசலார் நாயனாரும் அவங்க 2 பேரும் அக பூஜை மூலம், அக வழிபாட்டின் மூலம் இறைவனை அடைந்த காரணத்தால் இந்த 4 பேர்த்திற்கும் சிறப்பு செய்வதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். அதே போல் சென்னையில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அதே போல் இவர் ஆருத்ர கபாலீஸ்வரர் இருக்கிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் 63 உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அங்கே என்ன அப்படின்னா, இந்த நாயன்மார்கள் தனித்தனியாக பல்லக்கில் எழுந்தருள்வார்கள். ஆனால் இந்த கோயிலில் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயில் என்ன சிறப்புன்னா, இந்த 63 நாயன்மார்களும் ஒரே பல்லக்கில், அதாவது ஒரே விமானத்தில் எழுந்தருளுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். இவ்வளவு நிறைய ஏகப்பட்ட சிறப்புகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் உள்ள ஆருத்ர கபாலீஸ்வரரை வணங்கி நாம் அவர் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.